நினைச்ச சக்தியே இல்ல மீரா. என் மனசுல இருக்கிற அந்த சக்திக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னா அது அப்படியே உங்களை மாதிரிதான் இருக்கும் மீரா. நான் தேடுற சக்தி நீங்களே இருந்தா எப்படி இருக்கும்? சக்தி என்னோடு போகாத சக்தி. சாப்பிடுங்க மாமா. சக்தி, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த. என்னாச்சு போன காரியம்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ சொல்ற தோரணையிலே தெரியுதே நீ சந்தோஷப்படுற மாதிரி ஏதோ நடந்திருக்குன்னு. ஆமா. என்ன 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 நடந்துச்சுன்னு சொல்லு. மாமா அவர் மனசுல இருக்கிற சக்தி இப்ப அங்க இருக்கிற சக்தி இல்ல. அவ வேற மாதிரி இருக்கா. உண்மைய சொல்லணும்னா நீதான் மீரா என் மனசுல இருக்கிற சக்தி மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. வாவ், அப்ப நீதான் சக்தின்னு சொல்லிட வேண்டியதானே? அதான் ஏற்கனவே சொன்னனே, இப்ப இருக்கிற நிலைமையில உண்மைய சொன்னா அது மாமா உயிருக்கு ஆபத்தாயிடும்னு. ஆனா இப்போ அவர் மனசுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போ கூடிய சீக்கிரமே உன் மாமா கூட போய் சேர போற. வாழ்த்துக்கள். சரி, படுத்துக்கோ. குட் நைட். குட் நைட். ஏம்மா, நேத்து நாம அவ்ளோ பிளான் பண்ணோம். விடிஞ்சு இவ்ளோ நேரமாவது எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லையேம்மா. இரு, இன்னும் யாரும் பேப்பர் படிச்சிருக்க மாட்டாங்க. படிக்கட்டும், அப்ப ஆரம்பிக்கும் பாரு. மீனுக்குட்டி, மீனுக்குட்டி, தாங்க முடியல. காஃபி எடுத்துட்டு வா மீனுக்குட்டி. என்னம்மா, என்னாச்சு? தீபாவளிக்கு அணுகுண்டு வெடிக்கும் போது காதை பொத்திக்கிற மாதிரியே பொத்திக்கிற? அட போம்மா, 10 வெடிகுண்டை என் காது பக்கத்துல வெடிச்சா கூட நான் அமைதியா இருப்பேன். ஆனா இந்த சுந்தர் பைய அந்த மூதேவிய செல்லமா மீனுக்குட்டி மீனுக்குட்டின்னு கூப்பிடுறத என்னால சகிச்சுக்க முடியலமா. ச்சே. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. படிக்க ஆரம்பிச்சிட்டான். வெடிக்க போகுது.
பிரபல தொழிலதிபர் மது போதையில் இளம்பெண்ணுடன் உல்லாசம். ஆஹா, அட்ர சக்க. மீனாட்சி, மீனாட்சி, என்ன ஆச்சுங்க? இந்த பாரு. என்ன? என்னாச்சு மாப்ள? என்ன இருக்கு பேப்பர்ல? மீனாட்சி, என்னாச்சுமா? ஏ மீனாட்சி, இப்ப எதுக்கு நீ அழுவுற? மீன் அழுகுறா. அந்த பேப்பர்ல அப்படி என்ன இருக்கு? இப்படி கொடு. நல்லா அழுங்கடி, அழுமூஞ்சிகளா. அப்பாடா, அப்படி இப்பதான் அந்த கோதாவரி மூஞ்ச பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எப்படி சொல்ற? அம்மா, அவளுக்கு இந்த சந்தோஷமா இருக்கிற மூஞ்செல்லாம் செட்டே ஆகாது. இப்படி அவ அழுதுகிட்டே இருந்தாதான் அத பாக்குறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும். அம்மா, என்னாச்சுமா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னமாச்சு? நல்லா அழுங்கடி, அழுங்க. உங்களுக்கு இன்னும் இருக்கு. அனு, என்னாச்சு அனு? ஐயோ, இவ ஒருத்தி நல்லா பெத்து வச்சிருக்க. அண்ணா, என்னண்ணா இது? மாப்ள, எங்க மாப்ள போறீங்க? சிவாட்ட இதை பத்தி கேட்க போறேன். கேளு கேளு. வேண்டாம் மாப்ள. சிவா மாப்பிளைக்கு இது தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அவருக்கு தெரிய வேண்டாம். அத்தை, இது எப்படி இருந்தாலும் அவனுக்கு தெரியதான் போகுது. அதை நம்மளே சொல்லி என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். அத்தை, இது நம்ம சக்தியோட வாழ்க்கத்தை. தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க, போய் என்னன்னு கேட்போம். வாங்க. வா. அம்மா, நாம நினைச்ச மாதிரியே பிரச்சனை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நாம போய் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். வா. சரிம்மா, சரிம்மா. சிவா, டேய் சிவா, சிவா எந்திரா. என்னடா என்னடா இதெல்லாம்? என்ன பாரு. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுடா. தெரியாதா? என்னடா சொல்ற? சீரியஸா சொல்றேன்டா சுந்தர். இது எப்ப எடுத்தாங்க கூட எனக்கு தெரியாதுடா. நான் பப்புக்குள்ள போன வரைக்கும் தாண்டா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியலடா. டேய் சுந்தர், என்னடா நீ? என்ன நம்புடா. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லடா. சிவா, என்னப்பா நடந்துச்சு? எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி என்னென்னமோ கேக்குறாங்க. என்ன ஆச்சு? அம்மா,
இது எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகமே இல்லையா? ஆமாம்மா, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுமா. அந்த போட்டோல இருக்கிறது நீயும் சக்தியும் தானே? உனக்கு தெரியாம எப்படிப்பா எடுத்திருப்பாங்க? அம்மா, அதாம்மா எனக்கும் தெரியல. சக்தி, இந்த பேப்பரை பாரு. ஏ பாரு. டேய் சுந்தர், என்ன நம்புடா. என்ன நடந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா. இந்த மூதேவி எங்க தனியா கிளம்பி போகுது. என்ன பண்றான்னு போய் பாப்போம். வரேன். சொல்லு சக்தி. அனு, பேப்பர் பாத்தியா? மாமாவும் அந்த பிடாரியும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ போட்டிருக்காங்க. இப்போதான் பேப்பர்ல பார்த்தோம். வீட்ல எல்லாரும் பாத்துட்டாங்களா? அத பத்தி மாமா கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்க சக்தி. மாமா என்ன சொன்னாரு? அத பத்தி மாமா எதுவுமே தெரியலன்னு சொல்றாரு. என்ன நடந்துச்சுன்னே புரியலன்னு சொல்றாரு. என்னதான் நடக்குது சக்தி? எனக்கும் ஒண்ணும் புரியல. சரி அனு, எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நான் கிளம்பி வரேன். சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பி வா. நீ வந்தாதான் இங்க எல்லாமே சரியாகும். நான் உடனே என் வீட்டுக்கு போகணும். நீ அங்க போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? அப்படிலாம் எதுவுமே ஆகாது. ஏதாவது ஆனா நான் பாத்துக்கிறேன். நான் முதல்ல வீட்டுக்கு போயே ஆகணும். சரி, ஓகே, பாத்து போயிட்டு வா. சரி. ஓஹோ, அந்த சக்தி மூதேவி இங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காளா? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அவளுக்கும் இருக்கு கச்சேரி. சிவா, விளையாடாதப்பா. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைப்பா. இது உண்மைன்னா உண்மையை சொல்லிடு. எங்க கிட்ட உண்மையை சொன்னா நாங்க அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். நீ எங்க கிட்டயும் உண்மையை மறைச்சு வச்சா யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாதுப்பா. அம்மா, என்னம்மா நீங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுமா. அந்த போட்டோல இருக்கிறது நீயும் சக்தியும் தானப்பா? ஆமாம்மா. ஆனா ஆனா நான் இப்படி எல்லாம் நடந்துக்கவே இல்லைம்மா. அடியே சங்கீதா, அந்த சக்திக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சுடி. அவ கிளம்பி நேரா இங்கதான் வந்துகிட்டு இருக்கா. அப்படியா? சொல்லுங்க மேடம். யோ மேனேஜர், நான் சொன்னதை மறந்துட்டியா? இல்ல மேடம், நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சிருக்கேன். என்னையா செஞ்ச? இது வரைக்கும் ஒருத்தன் கூட வரலையா? இல்ல மேடம், எல்லாரும் ஆன் தி வே. இப்பதான் ஒரு நியூஸ் எடிட்டர் ஃபோன் பண்ணி உங்க வீட்டு அட்ரஸை கேட்டாரு. அவருக்கு கொடுத்துட்டேன். அநேகமா இந்நேரம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கணும் மேடம். என்னையா சொல்ற? இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமா? சரி சரி, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். பாட்டி, நீங்க கீழே போயிடுங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நான் போய் சிவாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சிவா, நம்ம வீட்டுக்கு மீடியாக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. மீடியாவா? அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? நம்ம போட்டோ பேப்பர்ல வந்திருக்குல்ல,
அத பத்தி விசாரிக்க தான் வந்திருக்காங்க. சிவா, என்ன சிவா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க, என்னன்னு கேளுங்க. சிவா, என்ன யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். வாப்பா, வந்து பேசு. நாங்க வந்துட்டோம் சொல்லிட்டீங்களா மேடம்? சொல்லியாச்சு. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப வந்துருவான். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன சார், இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தெரியாத மாதிரி கேக்குறீங்க. சரி சார், இருந்தாலும் கேக்குறோம். நியூஸ் பேப்பர்ல வந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே? இல்ல, அது நானே இல்ல. என்ன பிடிக்காதவங்க யாரோ கிராபிக்ஸ் பண்ணி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்ல போறீங்களா? சார், என்ன சார் நீங்க கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க சார். அந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே? ஆமா, அது நான் தான். அப்போ அந்த போட்டோவில் உங்க கூட இருக்க பொண்ணு யார் சார்? யார் சார் அந்த பொண்ணு? சார் சொல்லுங்க சார், அந்த போட்டோவில் உங்க கூட இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு யார் சார்? சார் சொல்லுங்க சார், ஏன் அமைதியா இருக்கீங்க? சார், என்ன சார் பேசவே மாட்டீங்க? அதான் கேக்குறோம்ல, சொல்லுங்க சார், யார் சார் அந்த பொண்ணு? என்ன சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அந்த போட்டோல உங்க கூட இருக்கிற பொண்ணு யாரு? உங்க லவரா? எக்ஸ்கியூஸ் மீ. அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்ல, நான் தான். மேடம், அது நீங்களா? அப்ப இவருக்கு நீங்க யார் மேடம்? என் பேர் சக்தி, இவரோட ஃபியான்சி. இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சார், தான் கல்யாணம் பண்ணிக்க போறவளோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறதுல அப்படி என்ன சார் தப்பு இருக்கு? அது எதுக்கு இவ்ளோ பெரிய விஷயமாக்கி இவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இத பத்தி இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. பாவம் இவரு அந்த போட்டோ பேப்பர்ல வந்ததுல இருந்து பெரிய மன உளைச்சல் இருக்காரு. இனிமேலாவது ஒருத்தரோட பிரைவசில இன்வால்வ் ஆகாதீங்க ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களுக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தா எங்க கல்யாண வாழ்க்கையே பாதிக்கும். மேடம், நீங்க மட்டும் தான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரே மேடம். சிவா,
என்ன சிவா அமைதியா இருக்கீங்க? நான் தான் உங்க காதலி, என்னத்தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லுங்க சிவா. சிவா, இந்த மாதிரி அமைதியா இருந்தீங்கன்னா என்னத்தான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க சிவா. சொல்லுங்க சிவா.